தலைவர் நியமிக்கப்பட்டு அதன் பின் கூடியிருக்கின்றோம். அந்த வகையில் தற்போது இந்த களத்தொழில் ஐயா அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சொல்லுடைய கௌரவங்களையும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். கௌரவ இன்னும் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு குறிப்பாக நகர மத்தியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்கல், அரசியல் தலையீடுகள் உள்ளதாக செய்திகள் வெளிவரும் செய்திகளாலும் குறித்த மதுபான சாலைகளின் அமைவிடங்கள் பொருத்தப்பாடின்மையாலும் மக்கள் விசனமடைந்துள்ள நிலையில் கிளிநொச்சி நகர திட்டமிடலுக்கு பொருந்தாத வகையிலும் பொது பயன்பாட்டு நிறுவனங்களை அண்மித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதுபான சாலைகளின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ஏற்கனவே தலைவர் இதுல ஆறார கொடுக்கப்பட்ட அரசியல் ஆறாறு அரசியல்வாதிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆறாறு வந்திருக்கின்றது முடியும். அதே நேரத்தில் இந்த கிளிநொச்சி நகரத்துக்கு இது பொருத்தம் இல்லை என்பது பல பேருடைய கோரிக்கை. நீங்களும் உங்களோட தலைமுறையிலும் சொல்லியிருந்தோம். இதுக்கு ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவோம். இதை நீக்கிறதுக்கான முடிவை நாங்கள் முன்வைக்கிறோம். உண்மையிலேயே இப்ப எல்லாருக்கும் தெரியும், கடந்த அரசாங்கத்தின் போது இறுதியான கட்டத்தில் தேர்தலை இலக்காக வைத்து கொடுக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் கேன்சல் பண்ணப்பட்டது. சரியா? இரண்டாவது, ஒரு சில மதுபான சாலைகள் அனுமதி வழங்கப்பட்டதன் பிறகு அந்த மதுபான சாலை உரிமையாளர்கள் கோடிக்கணக்கில் செலவழித்து உண்மையிலேயே அதை ஓபன் பண்றதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதற்கான அனுமதியை கொடுத்தது யாருன்னு கேட்ட ஒன்று மதுவர் திணைக்களம், அடுத்து அங்க அந்தந்த பிரதேசங்களுக்கு டிஎஸ் ஊடாகத்தான் இந்த அனுமதி வழங்கப்படும். அப்ப அவ்வாறான வழங்கப்படுகின்றது கேன்சல் பண்ணுகின்ற பொழுது மேலே வருகின்ற பிரச்சனை தான் அதுக்கு அடுத்து நீதிமன்ற ரீதியான பிரச்சனையும் பாருங்க. இருந்த போதிலும் கூட நாங்களும் கூட நான் ஒப்பந்த இடத்துல சொல்றாங்க, கடந்த யாழ்ப்பாணத்துல பல இடங்களில் நாங்கள் இப்படி தற்காலிகமாக மூடப்பட்ட வச்சிருக்கிறோம். அதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கை தான் மேலும் இல்லை என்கிட்ட மக்களுடைய போராட்டம், மக்களுடைய கவனிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுமாக இருந்தால் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த இதுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படும். சரியா? ஒன்று அதனால வேண்டி அது ஒன்று ஏன்னு கேட்டா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எல்லாருக்கும் நமக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குதா, நீதி ஒழுங்குமுறை ஒன்று இருக்குது. அதுகளை உடக்கி கொண்டு எல்லாத்தையும் மீறி கொண்டு போகிறார். ஒன்று. இரண்டாவது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிளிநொச்சி மாவட்டத்தில் அபரிமிதமான பார்கள் இருக்குது. அப்ப அது சம்பந்தமாக அதுக்கு அரசியல்வாதிகள் பின்புலம் இருக்கின்றார்கள் என்பதில் மண்மையிட நினைக்கிறேன் பெரிய சரி என்கிட்ட பேர் எதுவும் இல்லை. சிபாரிசு செய்தவர்கள் யாருங்களா? சிபாரிசு செய்தவர்கள் அரசியல்வாதிகள் உண்டாகத்தான் இருக்கு பின்னுக்காலம் இருக்குது. அதனால அந்த சிபாரிசு செய்த பெயர்கள் அது வேற கதை. இருந்த போதிலும் கூட உண்மையிலேயே இவைகளை க்ளோஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் நம்ம தெளிவா இருக்கணும். அதுக்கு இங்க இருக்கின்ற எம்பிமார்களுடைய இருக்கின்ற மக்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை. அதே நேரத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிறுவனங்கள் மறுபடியும் இதை ஏதாவது மேல் பரிசீலனை செய்ய முடியுமாங்கிறது நாங்கள் பார்க்கணும். ஏன்னா நமக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருந்த இயலாது, கோயில் இருந்த இயலாது, அதில் முக்கியமான இடங்கள் இருந்த இயலாது. அப்படிப்பட்ட இருக்கின்ற போது கூட நமக்கு பக்கத்துல கோயிலும் இருக்குது, பக்கத்துல பாடசாலையும் இருக்குது, இடையில பாரும் இருக்கு.
அப்படி எப்படி நாங்க கொடுக்கப்பட்டது வழங்கப்பட்டதுங்கிறது பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்படியா இருந்தா உண்மையிலே அதிகாரிகள் இதுக்கு பொறுப்பு சொல்லணும். அதனால அந்த மாதிரியான காரணங்களை வச்சு சரி நாங்க அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற விசேடமாக நீங்க ஒரு குழு என்றாலும் அரசாங்கத்துக்கு ஒரு சென்றாலும் இது விரைவாக இப்போ நடவடிக்கை நாங்கள் எடுக்கத்தானே உண்மையிலே இதற்கு சரியா ஒரு சின்ன குழு ஒன்றை நியமித்து அந்த குழுவினுடைய அறிக்கையை நாங்க ஒரு 2 வாரத்தில் எடுத்துக்கொண்டு ஏன்னா ஏற்கனவே அந்த அம்பல பெருமாள் சந்தி வட்டக்கட்டில போட்டதுக்கெல்லாம் மக்கள் கடிதங்களாக எடுத்து மூலம் தந்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுது. பூனேரியிலேயும் ஆஸ்பத்திரி பக்கத்துல 200 மீட்டருக்கு பூனேரி பிரதேசத்துல மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார்கள். சொல்லுங்களேன் அங்கே அந்த கமாண்டீங்க අපේ වනේ මේ අවුරුද්දේ ඔක්කොම ඒ වලට ජනතාව විරෝධයක් තියෙනවා. එකයි. අදී දෙවෙනි එක තමයි මේ යෝජනාව කියන්නේ ඉන්ද්‍රන් මතමයි කියන්නේ. එයාගේ முக்கியமாக கசிப்பு காய்ச்சல் தான் மிகவும் மோசமாக இருக்கும். அதுக்கு இந்த போலீஸ் நிலதாரிகள் எல்லாரும் நல்லவர்களாக மாறுவதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே ஏனென்றால் நாங்கள் கசிப்புக்காரரை பிடிச்சு கொடுத்தாலும் கசிப்புக்காரர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே விடுவிக்கப்படும். அதாவது இப்ப இவர் சொல்ற அமைச்சர் அதாவது எம்பி அர்ஜுனா சொல்ற நேற்று ஆக்சிடென்ட் பட்டது தாயும் பிள்ளை. அது ஆக்சிடென்ட் பட்டது காரணம் அளவுக்கு மீறிய வேகத்துல போன டிப்பர். அப்ப டிப்பர் எல்லாம் ஏற்கனவே நாங்க உங்களுக்கான சான்ஸ் தாரோம். ஏன் எப்படிங்கிற பேசப்படுகின்ற பொழுது பேசுவோம். அதாவது மத்தாங்க பேசுவோம். கொஞ்சம் இல்ல நீங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றது பார் சம்பந்தமாக சரியா கொஞ்சம் இல்ல பார் சம்பந்தமாக அல்லது மதிப்பான சாலைகள் சம்பந்தமாக தீர்மானமா எடுப்போம். 30 கொடுத்தாங்க லைசன்ஸ் அவ்வளவு டெமோரியா நிப்பாட்டம் தீர்மானத்தை எடுப்போம். அந்த தீர்மானத்துக்கு எதிராக போன போகணும். வடக்கு விஷயத்துக்கு இது ஒரு எவிடன்ஸ் வாங்க தீர்மானத்தை எடுப்போம். தீர்மானம் இப்படி நாங்க பெரிய யாருமே உடன்படுகின்ற விடயம் தானே. பிறகு யாருமே போறதுல பார் மூடுறதுல போடுறது இல்லை. அப்ப அதனால இன்னும் நம்ம தீர்மானம் எடுப்போம் கேட்டா இந்த ஜிஏ சொல்ற மாதிரி அந்த கால நியமனங்களுக்கு ஏற்ப உட்பட்டு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க. அது உண்டு சரியா. அடுத்த